அஸ்ஸலாமு அலைக்கும். நான் வந்து இப்போ வந்து முட்டை குழம்பு வந்து காய்ச்ச போகிறேன். அதுக்கு வந்து மசாலா வந்து நம்ம இப்போ அரைச்சிக்கலாம். அதுக்கு வந்து சீரகம் வந்து 2 ஸ்பூனு, 1 ஸ்பூன் வந்து சோம்பு, 1 ஸ்பூன் வந்து மிளகு, வந்து ஒரு 7 வந்து முந்திரி, இதோட கொஞ்சோண்டு தேங்காய் சீல், ஒரு 10 பல் பூண்டு, கொஞ்சோண்டு வந்து இஞ்சி, இதோட 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம், இதோட ஒரு பச்சை மிளகா போட்டு எல்லாத்தையும் வந்து நல்லா நைஸாக வந்து அரைச்சிக்கலாம். இதோட வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு இதையும் வந்து நல்லா அதோடு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து அடுப்பில் சட்டியை வச்சுட்டு சட்டி சூடானோடனே தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு எண்ணெய் சூடானோடனே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தூள் வீட்டில் அரைச்சது இது 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதோட வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம், அதையும் போட்டு ஒரு பச்சை மிளகா, கொஞ்சோண்டு புதினா, கொஞ்சோண்டு மல்லி போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். வதங்கினோடனே இதோட வந்து 2 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு இதையும் வதக்கிக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் போட்டு இதோட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி கொஞ்சம் நேரம் வந்து அந்த மசாலா வாசனை போகிற வரையும் மூடி போட்டு வச்சுக்கலாம். இதோட வந்து நம்ம தேவையான அளவு தண்ணியை ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டு கொதித்தோடனே சிம் தீயில வச்சு இதோட நம்ம வந்து முட்டையை வந்து ஒன்று ஒன்றா கொத்தி வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிட்டு மூடி போட்டு முட்டை வேகிறதுக்கு முட்டை வெந்து ஆணை வத்துறதுக்கு கொஞ்சம் நேரம் வச்சிடலாம். பாருங்கள், ஒரு சூப்பராக வந்து ஆணை வந்து வற்றி முட்டை நல்லா வெந்துருச்சு. ஒரு சூப்பரான முட்டை குழம்பு வந்து ரெடி. நீங்கள் வந்து ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இது வந்து இடியப்பத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பாட்லேயும் ஊற்றி சாப்பிட்லாம், சோத்துலேயும் ஊற்றி சாப்பிட்லாம். நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.